ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம பணத்தை சம்பாதித்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருப்பதில்லைங்க. அதனால தான் நாம் கடன் வாங்கி அந்த செலவுகளை செய்கிறோம். கடன் வாங்குவதை விட கடன் கொடுப்பவர்கள் தான் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பணம் கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை மறந்துடுறாங்க. அந்த தவறு தான் அவர்கள் பணத்தை திரும்ப பெற முடியாமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. பணம் பரிவர்த்தனை குறித்து சில விதிமுறைகள் இருக்குங்க. அவற்றை நம்ம பின்பற்றாமல் இருந்தோம் அப்படின்னா கடனாக கொடுத்த பணத்தை பெற முடியாமல் போகின்ற வாய்ப்பு இருக்குங்க. அதுவே அந்த விதிகளை பின்பற்றினால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க. இப்போது ஒருவர் கடன் கொடுக்கும்போது எந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக பணத்தை கடனாக கொடுக்கும்போது தெற்கு திசை பார்த்து கொடுக்கக்கூடாதுங்க. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கடன் கொடுப்பவர் திரும்பி அந்த பணத்தை பெற முடியாமல் போய்விடுங்க. பணத்தை கடனாக கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதை நீங்கள் வடக்கு திசை நோக்கி தாங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடனாக வாங்கி அந்த பலன் பெறுபவர் மேற்கு திசை பார்த்து கடனை பெற்றால் அந்த கடன் அனைத்தும் மருத்துவ செலவிற்கே சரியாகிவிடுங்க. அதனால் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. பொதுவாகவே அதிக பணம் இருந்தால் அதனை எச்சில் தொட்டு எண்ணும் வழக்கம் இன்றளவும் நம்ம வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க வருது. ஆனால் அப்படி செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட கோபத்திற்கு நம்ம ஆளாகி விட நேரிடுங்க. எச்சிலை தொட்டு பணம் எண்ணுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை அவமானப்படுத்துவதற்கு சமமாகுங்க. அதனால் இதுக்கு மேலே நம்ம அந்த ஒரு தவறு செய்யக்கூடாதுங்க. நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பண பிரச்சனையை நம்ம சந்திக்க நேரிடுங்க. கஷ்டத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்தீர்களானால் அந்த பணத்தை திரும்ப பெற முடியவில்லை என்றால் அதனை வடக்கு திசையில் இருந்து பரிவர்த்தனை நீங்கள் செய்யணுங்க. இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே நமது வீட்டில் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பணத்தை யாரிடமும் கொடுக்க மாட்டோம். ஆனால் கடன் என்று வரும் பொழுது நாம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. கடன் வாங்கும் பலரும் தங்களால் கடனை அடைக்க முடியவில்லை, மேலும் கடனை வாங்கி கொண்டு தான் செல்கிறோம் அப்படின்னு புலம்புவதை நம்ம நிறைய கேட்டிருப்போங்க. அந்த கடன் வேகமாக அடையணும் அப்படின்னா நாம் செவ்வாய்க்கிழமைகளில் கடனை செலுத்த வேணுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அடைக்க முடியாத கடனும் வேகமாக அடைவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க. இதனால் இதுக்கு மேலே இது மாதிரி தவறுகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடனாக கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.